ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்புக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுல்ல. இந்த மோர் குழம்புக்கு வடை போடுவோமா? இப்போ இதில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் வந்து நல்லா ஒரு புடி, நான் கைப்பிடி அளவு துவரம் பருப்பு, கைப்பிடி கடலப்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், நான் 5 பச்சை மிளகாய் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக அரைச்சிட்டேன் நல்லா. இதில் மல்லித்தழை மேலே போட்டிருக்கேன். இப்போ இதை போடலாமா? பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படி தட்டிட்டு ஒரு தட்டி எண்ணெய் காஞ்சிருச்சு. போட்டோன்னே கொஞ்சம் மேலே கொஞ்சம் நல்லா வெந்துடும். சிம்மில் வச்சுக்கிட்டு வெந்தோடனே அரை வேக்காட்டில் எடுத்து நம்ம மோர் குழம்புல அப்படியே போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மோர் குழம்பு வடை ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு கையாலே இப்படி அழுத்திடலாம். நல்லா கொஞ்சம் வெந்தோன்னு பரட்டி விடணும். அரை வேக்காடில் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரை வேக்காடில் எடுத்துட்டோம். இது அப்படியே நம்ம இப்படி மோர் குழம்பு சுட சுட போட்டோம். இதுவும் வெந்துருச்சு. இதையும் போட்டோம், நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இதையும் போட்டணும். அப்படியே நல்லா கிரைண்ட் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஊறிடும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிசைஞ்சு சாப்பிட்லாமா? பாருங்க, வாழைக்காய் பொரியல், அப்பளம், இது சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களோட டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் வடை சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கும். தேங்க்யூ.